ஹாய் வணக்கம். இன்னைக்கு அயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோழன் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டல் வாசலில் வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் போட்டு ஒரு 1/2 hour ஆகும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன் வாங்கன்றதுக்காக அந்த கஸ்டமருக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லவன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறான், லாட்ஜுக்குள்ளே. அப்போ இவர் அங்கேருந்து பார்க்குறாரு, ஐயோ என்ன இவன் இதுக்குள்ளெல்லாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போது அந்த பொண்ணும் பயப்படுறா போகிறதுக்கு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், என்னோட ஃப்ரெண்டோட லாட்ஜு தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலான்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். அப்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சோழனுக்கு வந்து போட்டு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அடித்து கூட்டு வந்துருவோமா அப்படின்ட்டு. ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ அடிச்சுட்டு அந்த பொண்ணு எதற்கு அவமானம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்படியே இவன் என்ன பண்ணுறான், சாவி வாங்கிட்டு இவன் ஹோட்டலுக்கு போயிடுறான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரனை பார்க்கறதுக்காக சந்தா வராங்க. அப்போ 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சந்தா வீட்டில் வந்து கல்யாணத்துக்காக ப்ரெஷர் கொடுப்பாங்க ஃபோன் போட்டு. அப்போ அதை பற்றி சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சேரன் சொல்வார், அந்த மாமா எப்படி இருப்பாருன்னா அழகாக, என்னை விட அழகாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு, நான் கூட அழகுதான்ப்பா, என்னை பற்றி எல்லாரும் அப்படி தான்ப்பா சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படியே என்ன ஆகுது, பேசிக்கிட்டே இருக்கும்போது சேரனுக்கு வந்து காலேஜ்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து பல்லவன் வந்து 1 வாரமாக காலேஜுக்கு வரல, என்ன ஏதுன்னு பாருங்கள், 80% அட்டனன்ஸ் வேணும் அப்படின்னும் போது, அப்போ இவர் யோசிக்கிறாரு, தினம் அவன் காலேஜுக்கு போகிறான் சார் அப்படின்னும் போது, இல்லை அவர் 1 வாரமாக வரல, அப்படி என்ன ஏதுன்னு பாருங்கள், பிரின்ஸிபல் வந்து உங்களை பார்க்க சொல்கிறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி பல்லவனுக்கு ஃபோன் போடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் போடலான்னு போகும்போது அப்போ தான் அவன் இந்த செமஸ்டருக்காக ஃபீஸ் ஏமாற்றி வாங்கியிருப்பான்ல, அப்படியே அதை யோசனை பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் அப்படியே உட்காந்துருக்காரு. சோழன் அந்த பக்கம் பேசாமல் இவன் என்ன பண்ணலாம், இவன் என்ன இப்போ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த டயத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் ரைடு வந்தோடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ என்ன போலீஸ்லாம் வருது, ஏதாவது இவனுக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த போலீஸ்காரங்க வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சோழனை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தவிச்சுக்கிட்டே நிற்கிறான். அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு கொஞ்சம் போடுவாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா பல்லவன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ சோழன் வந்து என் தம்பி எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. அப்போ கூட அவங்க தம்பியை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்னன்னு, நாளன்னைக்கு திங்கக்கிழமை என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரியலோட உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.